முதல்வர் என் குருநாதர் மோதீஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் குரு, 7ல் சனி, 6-12 ராகு கேது, 5ல் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவங்கெல்லாம் இணைந்து நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ல் இருக்கிற குரு உயர் பதவியில் கொடுப்பாருங்க, ப்ரொமோட் கொடுத்துருவாருங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருவாருங்க. யாராச்சும் இப்போ தடுதலையான முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு அழகாக கொடுத்துருவாருங்க. ஏன்னா குரு இப்போ வக்ரகதியில் இருக்கிறாருங்க, அதனால் வீடு அழகாக கொடுத்துருவாருங்க. 7ல் இந்த ராசிக்கு வந்து 7ல் சனி நின்னார்னா கண்டக சனி நடப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டக சனி நடப்பில் இருக்கிறனால நீங்கள் குச்சனூர் ஒரு ரேட்டு போயிட்டு வரலாம். இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5-6 குடையவர், அரை சுபர் யோகருங்க, அரை பாவர் பகைவராக மாறுவார். அப்போ அவர் 7ல் வந்துருந்தாருன்னா தாரதோஷத்தை கொடுப்பாருங்க. அப்போ தாரதோஷத்தை கொடுத்தாலும் 7 கூடிய குரு வக்ரகதியில் உட்காந்துருக்கறனால நல்ல பலன்கள் கொடுப்பார். இந்த ராசிக்கு வந்து கெட்டவராக இருந்தாலும் குரு மதில் மேல் போன மாதிரி உட்காந்துக்குவாருங்க. அதனால் நல்ல பலன்களை மட்டும் இப்போது குரு பகவான் கொடுப்பாருங்க. இந்த 6-12 இருக்கிற ராகு இது என்ன பண்ணுவாருன்னா, இந்த கடன் வாங்க பயந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கடனை அடைச்சி நாணயத்தை காப்பாற்றுவாருங்க. தைரியமாக நீங்கள் கடன் வாங்கலாம். ஒரு தொழில் செய்யறதுக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, விவசாயம் செய்யறதுக்காகவோ, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கடன் வாங்கலாம். உங்கள் கடன் எல்லாம் கட்டி நாணயத்தை காப்பாற்றி கொடுப்பாருங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்போது குரு பகவான் வந்து இந்த ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கிறனால சுபமான முன்னேற்றங்களையும், உங்களுக்கு நல்ல வீடு, வண்டி, வாகனம், பூமி, நிலத்தை கொடுக்குறவருமோ நல்ல வக்ரகதியில் இருக்கிறனால சிறப்பான முன்னேற்றங்களை தான் தர முடியுமே தவிர கெட்ட பலன்களை தர முடியாது. இந்த 7ல் இருக்கிற சனிக்கு குச்சனூர் போய் சனீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டுங்க வந்துட்டு, உள்ளூரில் இருக்கிற சிவன் ஸ்தலத்தில் போய் ஆஞ்சநேயருக்கு, காலபைரவருக்கு, சனீஸ்வரருக்கு ஒரு எழுதியும் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அருமையான முன்னேற்றம் அடைவீங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க உயர் பதவிகள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. தைரியமாக செய்யுங்க. வணக்கம்.